மாட்டார். உலகம் என்ன பாழாக்கப்பட்ட நிலம்னு சொல்லட்டும், கர்த்தர் என்னை விட மாட்டார். உலகம் என்ன எல்லா நன்மைக்கு தடை என்று சொல்லட்டும், கர்த்தர் என்னை விட மாட்டார். அவர் தலையில glory கிரீடம். நேசித்தவர்களின் நம்பிக்கையின் சாட்சி. மார்க் 12:26 இயேசுவே சொல்லுவார், மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி. glory, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் எதை குறித்து சொல்லிய இடத்தில்? முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில். அதன் அர்த்தம் என்ன? இந்த முட்செடியை கர்த்தர் இப்ப எதற்கு அடையாளமாகவே வச்சுட்டா தெரியுமா? ஆமென். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். லாசருவை சாட்சியா வச்சிருக்கணும். ஆமென். ஆனா அங்க எங்கதான் கொண்டு வரார் தெரியுமா? முட்செடிய. ஆனாலும் உண்மையில் இத்தனை போராட்ட நெருக்கத்திலையும் ஆமா, சிலர் சர்ச்சை முடிஞ்சு திருப்பியும் அதே அக்னிக்குள்ளதான் போக போறீங்க. கரெக்டா? வீட்டுல போய் என்ன சொல்ல போற? அவர் தலையில கிரீடமாய் உன்னைதான் கர்த்தர் கிரீடமாய். இன்னைக்கு உள்ள செய்தியின் தலைப்பு முட்செடியில் வெளிப்பட்ட மகிமை. ஹல்லேலூயா. முட்செடியில. அதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்குன்னா யாருக்கு? சூப்பர். நீங்க கூட சொல்லிட்டே வரணும், அப்ப அந்த வேர்டு நல்ல போயிடும். ஆண்டவர் நிக்கிற இடம். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் பாதஸ்தானமாய் எதை தெரிந்தெடுத்திருக்கிறார்? இதுதான் கிரகிக்க முடியவில்லை, இதுதான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் நினைத்தார் அங்கே கேதுரு விருட்சங்களை உண்டாக்கி இருக்கலாம், அங்கே அநேக விருட்சங்களை உண்டாக்கி அதை பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு யாருமே தெரிந்தெடுக்காத, யாருக்குமே வேண்டாத எந்த ஒரு மனிதனும் அதை பார்த்தால் விலகி போகக்கூடிய அந்த முட்செடியில அவர் நின்று, ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை காணப்படும். அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு தரிசனமானார்? மோசேக்கு கர்த்தர் தரிசனமான வேறு இடங்களை சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா சொன்னீங்க. அப்படிதான் இருக்கணும். சீனாய் மலை. ஆமென். சீனாய் மலையில அங்கே அவர் எதுல இறங்கி நின்னார்னு பைபிள் இருக்கும் தெரியுமா? மேகத்துல. அப்ப இங்கே கர்த்தர் எங்க இறங்கி நின்றுக்கலாம் தெரியுமா? மேகத்துல. ஆமென். ஆனா ஆண்டவர் இங்க தெரிந்தெடுத்த, ஆமென், அவர் தெரிந்தெடுத்த காரியம்தான் பிரமிப்பாக இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இது பிரமிப்பா இருக்கிறது. பொதுவாகவே முள் அப்படின்னாலே, பைபிள் கணக்குப்படி முள்ளு அப்படின்னாலே அது எதையெல்லாம் காண்பிக்கிறது அப்படின்னா, ஒன்று அது சாபத்தின் அடையாளம். முள்ளு அப்படின்னாலே அது எதின் அடையாளம் தெரியுமா? சாபத்தின் அடையாளம். துக்கம், வேதனை, பாடுகளின் அடையாளம் தான் முள்ளு. எப்ப மனிதன் பாவம் செஞ்சானோ, ஏதேனுக்குள்ள என்ன கிடையாது தெரியுமா? முள்ளு கிடையாது. ஏதேனுக்கு வெளியே என்ன குறுக்க ஆரம்பிச்சு தெரியுமா? அப்ப தேவன் படைக்கும் போது முள்ள படைக்கல, ஆனா பாவத்தினால என்ன குறுக்க ஆரம்பிச்சது? முள்ளு குறுக்க ஆரம்பிச்சது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியம் பாவத்தினால எழும்போம். அதெல்லாம் தேவன் தந்தார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவன் எதனால் இது வந்தது என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் பாடுவோமே, எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது, எனில் உண்டான ஓவும் கிருபையால். ஆமென். முள்ளு அப்படிங்கிறது அது ஒரு சாபத்தின் அடையாளம். அடுத்து முள் அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஏசாயா 5:6 பார்க்கும்போது அது ஒரு பாழடைந்த நிலையை காண்பிக்கிறது, ஒரு பாழான அனுபவத்தை. அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால
முச்செடியும் நெறிஞ்சிலும். முள்ளு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டுக்கப்படாது. எந்த இடத்துல முச்செடி எல்லாம் முளைக்கும் அப்படின்னா எந்த நிலத்தை யாரும் கண்டுக்கலையோ, ஒரு இடத்த ஒருத்தங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த முள்ளு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நான் இப்படி செய்யாம போறதுனால முச்செடி முளைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முள்ளு அப்படிங்கிறதே யாருமே அதை சொல்லுங்க கண்டுக்க மாட்டாங்க. இதுவரை கண்டுக்கப்படாது, அது ஆகாது என்று தள்ளின கல். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கல்லும் கட்டிடத்துக்கு உரிய கல்லு தான். யாராவது ஆகாதுன்னு ஒரு கல்லை உருவாக்குவாங்களா? அப்படி உருவாக்கவே மாட்டாங்க. அதுக்குன்னு உள்ள கல். இவங்க வேலை பிளானை வச்சு கல்லை பார்த்தாங்க, செட் ஆகல, தூக்கி போட்டாங்க. ஆனா ஒர்க் முடியும் போதுதான் தெரியுது, இந்த ஒர்க் பினிஷ் ஆகணும்னா தூக்கி போட்ட அந்த கல்லும் இருந்தாதான். காட்ஸ் பிளானை வச்சு இந்த கல்லை பார்த்தா செட் ஆகாது. ஆனா அந்த செயலின் முடிவில் பார்த்தா ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தையை ஏன் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஆமே, நம்ம தேவ திட்டத்தை வச்சு இந்த கல்லை பார்த்தா நம்மளை தூக்கி ஆமே இன்னொருத்தங்க தூக்கி போடுறதுக்கு நானே என்ன தூக்கி எப்பா என்ன ஆவைட்டு ஆகாதென்று தள்ளிட்டேன். ஹல்லேலூயா. ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்மேல். அப்ப இந்த முள்ளு அப்படின்னாலே ஆமே மேக்சிமம் சீக்கிரம் முடிச்சிடணும் செய்தியை, நாளை நாளைக்குள்ள வேற இருக்கு. ஹல்லேலூயா. ஆமே, முள்ளு அப்படின்னாலே யாருமே கண்டுக்க மாட்டாங்க. குடும்பத்தினர் கண்டுக்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க கண்டுக்க மாட்டாங்க, சபையார் கண்டுக்க மாட்டாங்க, ஊரார் கண்டுக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க. அதாவது அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கை தாறுமாறா போகிறதுக்கு காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அவங்களை யாருமே கண்டுக்கல. ஆனா முள்ளு முளைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் ரொம்ப மோசம், இவன் ரொம்ப மோசம், இவன் வாழ்க்கையில ஜெபமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுக்குதான் இப்படியோ. ஹல்லேலூயா. இந்த நிலம் பாழாய் போக காரணம் என்ன? அந்த நிலத்தை யாரும் கண்டுக்கல. உன்னை விசாரிப்பாரற்று சீயோன்னு சொல்றாங்க. விசாரிப்பாரற்று. இந்த திங்கட்கிழமை 3வது நாள் காலை வேளையிலே நான் நம்புகிறேன் சில உள்ளங்களுடைய கவனத்தை ஆண்டவர் எடுத்துட்டு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு ஏதோ சொல்ல விரும்புகிறார் என சில உள்ளங்களுடைய கவனத்தை கர்த்தர் இழுத்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் இன்னொரு இடத்தை பார்த்தா நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த இடத்துல முள்ளுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு இடத்தை பார்த்தா அவ்வளவுதான், திடீர்னு வந்து பார்த்தா முள்ளு இருந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு இடமா தெரியாம இந்த இடத்தை என்ன பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை. அதனுடைய முள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாழானதுக்கும் பாதிப்படைந்ததுக்கும் காரணம் என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ்ல. ஆமே, எதிர்ப்பு தடை. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் இவளால தான் தடை, எல்லாம் இவனால தான் தடை. முள்ளு அப்படின்னாலே தடை தடை தடை. ஹல்லேலூயா. தடை. எத்தனை பேர் உங்களை தடையா பார்க்கறாங்க? எத்தனை பேர் உங்களை தடையா பார்க்கறாங்க? யார் உங்களை தடையா பார்க்கறாங்களோ அவங்க உங்களை விடையாய் பார்க்கும்படிதான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தடைய கர்த்தர் எதுவா மாத்த போறார்? சத்தமா சொல்லுங்க, விடையாக. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து இந்த முள்ளு அப்படின்னாலே பவுல் எப்படி தெரியுமா பாப்பார்? சாத்தானுடைய தூதன் வந்துட்டான் பாரு. சாத்தான் இது என்னை கூட்டும் சாத்தானுடைய 2 கொரிந்தியர் 12:7-10. ஆமென். வாசிக்கட்டா. ஆமென். எல்லாம் தெரிஞ்ச வசனம். நான் செய்திக்குள்ள போக விரும்புறேன். ஏன்னா அந்த ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்களை சொல்லும் போதுதான் நம்முடைய லைஃபை வந்து அதுக்குள்ள கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. எல்லா தூதன் முன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிலர்லாம் பாத்தீங்கன்னா இவங்க தான் என்ன டிராவல்ல என் கூட இருக்கிறவங்க. சிலர் பாத்தீங்கன்னா உன் பாதம் கல்லில் இடராதபடி எனக்கு ஒண்ணுன்னா வந்து நின்றுவாங்க. சிலர் நம்ம எல்லாம் சிலரை அப்படி ட்ரீட் பண்ணுவோம். ஆனா சிலரை சொல்லுவோம் தெரியுமா, ஆண்டவரே ஆமென் அன்று தீரும் எந்த கஷ்டம். ஏன்னா சிலர் எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா சாத்தானுடைய தூதன். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சிலர் சொல்லுவாங்க பாஸ்டர் சாத்தான் பல வடிவில் வருவான், எங்க வீட்டுல ஒண்ணு வந்திருக்கு பாஸ்டர். சில சகோதரிகள் சொல்லுவாங்க, சகோதரிகள் விட சகோதரர்கள் தான் அதிகமாக
சொல்லுவார்கள். பவுல் தான் சொன்னார், பவுலி சொல்லல. என்னுடைய சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது முள்ளு. சிலர் வீட்டில் அப்படிதான் பார்ப்பாங்க, சிலர் வீட்டில் அப்படிதான் பார்ப்பாங்க. ஜெபம் பண்ணாலே பிசாசு பிடிச்சிருக்குன்னு. இயேசுவை அப்படிதானங்க பார்த்தாங்க, இயேசுவை அப்படிதானங்க பார்த்தாங்க. இந்த எல்லா அனுபவத்தையும் இயேசு எப்படி மாத்தினார் தெரியுமா? எல்லாத்தையும் தூக்கி ஒரு கிரீடமாய் பின்னி அவருடைய தலையில வச்சார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? என் விஷயத்தை அவர் தலையில, அவர் தலையில, அவர் தலையில. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீ அவர் நினைவில் வந்தாலே போதும், உன் வாழ்க்கை மகிமையாகும். நீ அவர் நினைவில் வந்தாலே போதும், உன் வாழ்க்கை மகிமையாகும். அவர் எப்பொழுது அது அவர் தலையில ஏற்றுக்கொண்டாரோ, சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய், புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய், வெட்கமெல்லாம் இரண்டத்தனையான பலனாய். The sign of a curse will turn into a sign of testimony. ஹல்லேலூயா. என் குடும்பம் என்னை சாபமாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை வேதனையாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை ஒன்றுக்கு உதவாதவனாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை பாழாக்கப்பட்ட நிலமாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை எல்லா நன்மைக்கும் தடையாய் பார்த்தது, இன்னும் ஏன் என் குடும்பம் என்னை சாத்தானுடைய தூதனாகவும் பார்த்தது. ஆனால் இது எல்லாவற்றையும் கர்த்தர் சாட்சியாய், 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 சாட்சியாய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் என்று நிச்சயமுள்ள தேவ பிள்ளைங்க முழு பலத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். சிலுவைய அவர் தோள்ல தான் வச்சார், ஆனா முள்ள அவர் தலையில, அவர் தலையில, அவர் தலையில கிரீடமாய். உன்னைதான் கர்த்தர் கிரீடமாய், உன்னைதான் கர்த்தர் கிரீடமாய். ஹல்லேலூயா. எல்லாரும் சிலுவையை மேன்மையா பார்க்கறாங்க, முள்ள இல்ல. ஹல்லேலூயா. சிலுவையை தான், ஆனா கர்த்தர் அந்த முள்ள தான் கிரீடமாய். நானும் நீங்களும் தான் இந்த நாளில ஆமே எதற்குமே உதவா கண்டெடுத்து அநேகரை கர்த்தர் தோள்ல வைத்தார். ஆனா சிலரை கர்த்தர் கர்த்தரின் மகிமை வெளிப்படும். மாம்சமான யாவரும் வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஓ ராபா தானா ராகா லாகாரா. ஆமென், ஆமென். உலகம் என்னை ஆகாதவன் என்று சொல்லட்டும், கர்த்தர் என்னை விட மாட்டார். உலகம் என்ன சாத்தானுடைய தூதன் என்று சொல்லட்டும், கர்த்தர் என்னை விட மாட்டார். உலகம் என்ன பாழாக்கப்பட்ட நிலம்னு சொல்லட்டும், கர்த்தர் என்னை விட மாட்டார். உலகம் என்ன எல்லா நன்மைக்கு தடை என்று சொல்லட்டும், கர்த்தர் என்னை விட மாட்டார். அவர் தலையில, அவர் தலையில glory கிரீடமா. பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த, பலவீனமானவைகளை உள்ளவைகளை அவமாக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரீடமா நானாக காத்திருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவரே glory நானாக காத்திருக்கவில்லை. ஆமென். அவரே சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும், சாத்தியமாகும். glory நடந்தே தீரும். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவே. பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம அடையாளம் மாற போகிறது. நம்பிக்கை சொல்லுங்க, என்னுடைய அடையாளம் சேஞ்ச் ஆக போகுது, என் அடையாளம் மாற போகிறது. என் குடும்பம் என்ன தடை என்று பார்த்தார்கள், என் குடும்பம் என்ன எல்லாவற்றுக்கும் வேதனைக்கு காரணம் இவன் தான் என்று பார்த்தார்கள். கர்த்தர் அடையாளத்தை, அடையாளத்தை, அடையாளத்தை. ஓ thank you Jesus. அடையாளம் மாற போகிறது. உனக்கான சீசன் ஓபன் ஆகுது, சீசன் ஓபன் ஆகுது. இது மகிமை வெளிப்படும் நாள். இது மாம்சமான கண்கள் காணும் மகிமையின் தேவன் வெளிப்படும் நாள். இது மாம்சமான கண்கள் காணும் glory. மாம்சமான glory. மகிமையின் தேவனின் மகத்துவங்கள். ஹல்லேலூயா. மாம்சமான கண்கள் காணும். அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பே, glory, glory. அவர் மகிமையை கண்டிடுவே. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பாரே.
ஹalleluya ஆமென் இயலாத என் காரியங்கள் ஆமென் மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணோ ஆமென் மாம்சமான ஹalleluya அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடுவேன் அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடுவேன் அமர்ந்து காத்திருப்பேன் அமர்ந்து ஆமென் அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை ஹalleluya ஹalleluya சில சொல்லுவாங்க தெரியுமா என்னங்க உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஹalleluya சாத்தான் வந்து இயேசுவுக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்க வந்தான் உலக மேன்மை உலகத்துல அந்த கிரீடத்தை வாங்கியிருந்தா யார் யார் அவரை சுத்தி இருந்திருப்பாங்க தெரியுமா சாத்தான் கொடுத்த கிரீடத்தை வாங்கியிருந்தா இயேசுவை சுத்தி இருக்கிறது யார் யார் தெரியுமா பிலாத்து ஏரோது அண்ணா காய்பா ஆனா அதை தூக்கி போட்டுட்டு ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை உள்ளவைகளை அவமாக்க ஹalleluya ஹalleluya வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது மோசே அந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? இதுதான் டெஸ்டிமனி, இதுதான் டெஸ்டிமனி. இவன் இன்னும் எப்படி உயிரோடு இருக்கிறான்? இவன் எப்படி உயிரோடு இருக்கிறான்? இந்த லேகியோன் பிடித்த வாலிபன் இதுக்கு முன்னாடி கடல்ல விழுந்து செத்து, அவன் இருக்கிறதே கடற்கரை பக்கம் தான். இதுக்கு முன்னாடி அவன் செத்து இருக்கணும், எப்படி உயிரோடு? இதுதான் அற்புதம். ஆமென். பக்கத்துல 2 பேர் கைப்பிடி சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிறதே அற்புதம் தெரியுமா? ஹalleluya. ஆமென். நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்ப, இது அந்த ஈர்ப்பு. ஆமென். யார் வாழ்க்கையில மகிமை வெளிப்படுகிறதோ அவர்கள் கிங்டம் மேக்னெட்டா மாறிடுவாங்க. ஆமென். ஹalleluya. சூலேமியாள் சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும் நாங்கள் ஓடி வரும். ஹalleluya. தேவன் பாருங்க, பொதுவா முள்ளுனாலே விலகிதான் போவாங்க. ஏங்க முள்ளு கிடக்குது, அவ்வளவுதான் விலகி போவாங்க. ஆனா இங்க ஒருத்தன் வந்து நெருங்கி வரான், ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நான் அதை கிட்ட போய் பார்ப்பேன். 4வது வசனத்தில் இருக்கிறது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்ட. கைகளை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. அப்போ அந்த ஈர்ப்பு எங்க டைரக்ட் பண்ணி விடுது அப்படின்னா கர்த்தர் கிட்ட. எத்தனை பேர் ஹalleluya glory. என் லைஃப் இப்படி வேணும், என் வாழ்க்கை இப்படி வேணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். கிட்ட யார் வந்தாலும் கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் என்னதான் வந்து நிக்க தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகும், தலைமுறை தலைமுறையா. ஹalleluya. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களுடைய 3வது 4வது 5வது தலைமுறைக்கு கூட உங்கள் பெயர் சொல்லப்படும். ஹalleluya. உனக்கு ஒரு உங்க பாட்டிக்கு ஒரு பாட்டி உண்டு, உங்க தாத்தாக்கு ஒரு தாத்தா உண்டு. அவர் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? அவர் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஹalleluya. அங்கதான் ஃபர்ஸ்டா அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தமே கேட்டுச்சு. ஹalleluya. நான் சொல்றது புரியுது? நீ ஆகாரத்தை தண்ணீர்ல போட்டிருக்கிற, கவலைப்படாத, கவலைப்படாத. அநேக நாள் கழித்து அதன் பலனை. ஹalleluya ஹalleluya. ஈர்ப்பு உண்டாகும். ஹalleluya. ஈர்ப்பு உண்டாகும். ஆமென். ஈர்ப்பு உண்டாகும். அன்னைக்கு ஒரு முச்சடிக்கு பண்ணீங்களே ஆண்டவரே, அது யாருக்கு தலையில இருப்பதாக? யோசேப். அது அப்படி அந்த தயவு இருந்துச்சுன்னா அவன் தன் சகோதரர்ல எப்படி இருப்பான் தெரியுமா? விசேஷித்தவனா இருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சியாய். ஹalleluya. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஹalleluya. இன்னைக்கு யாரும் பார்க்க விரும்பாத காட்சி, நாளை அநேகரின் நம்பிக்கையின் சாட்சி. இன்னைக்கு என் வாழ்க்கை யாரும் பார்க்க விரும்பாத காட்சி, நாளை அநேக விசேஷித்தவர்களின் சாட்சி. அநேக ஹalleluya. இப்ப எழுமனா ஒரு விளக்கு நீ இங்கேயே கொளுத்திட்டா வேண்டாம், அதனால அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். சில சோதனை ஆனாலும் வெந்து போகல. ஆமென். சாட்சியாய் மாறுவேன்.
பக்கத்துல 2 பேர் கைவிட்டு நான் சாட்சியா மாற போறேன். எப்படி சொல்லணும் தெரியுமா? என்ன பார்த்து வச்சுக்கோங்க, என்ன நாளைக்கு சாட்சியா மாற போறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடு. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடுவேன். ஆமென். மகிமை விளங்கும் நாட்களில் நல்ல கையை தட்டி வாழ்வில் விளங்க செய்வார். ஆமென். மகிமை விளங்கும் நாட்களில் வாழ்வில் விளங்க. ஓ, அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடுவேன். ஹalleluya. கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம், கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம், ஆமென். கண்ணீர் வடித்த ஆமென். ஒரே சத்தமாய் சொல்லுவோம், மகிமையின் மாம்சமான கண்கள் காணும். ஹalleluya. ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன் அவர் அவமானங்கள் glory அடையாளங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட்லயே அநேக அடையாளங்கள் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. glory ஆமென். glory ஆமென். மகிமையின் ஆமென் மாம்சமான கண்கள் காணும். glory மாம்சமான கண்கள் காணும். அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டு. அமர்ந்து காத்திருப்பேன் அமர்ந்து காத்திருப்பேன். ஹalleluya. அமர்ந்து காத்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. என்னை உம்முடைய பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்தீரே, உம்முடைய பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை அப்படியே உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து 2 நிமிஷம். ஹalleluya. யாருக்கும் வேண்டாதவர்களா நீங்க இருக்கிறீங்களா? நிறைய உறவுகள் உண்டு, ஆனா என்ன யாருமே கண்டுக்கவே இல்லை. அதனால என் வாழ்க்கை முள்ளா மாறிட்டு. உங்களை தான் சாத்தானுடைய தூதனாவே சொல்லிட்டு இருக்கிறாங்களா? என்னைக்கு நீ இந்த குடும்பத்துல வந்தியோ அன்னைக்குதான் பிரச்சனை, அன்னைக்குதான் போராட்டம். கர்த்தர் உங்களை தலையில தூக்கி வைக்க. ஹalleluya. எத்தனையோ பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்த மோசைய ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தது இந்த முச்சடிதான், முச்சடிதான். அதுல உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நெருங்கினாங்க. இனி யார் உன்கிட்ட நெருங்கினாலும் உனக்குள்ள இருந்து கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் அதை காட்டு. முடிந்த அப்படியே 2 கைகளை உயர்த்தி அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமை. ஆமென். அமர்ந்து ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. ஏதும் இல்லை, ஏதும் இல்லை. துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும். நன்றி ஆண்டவரே. நம்புவேன், நம்புவேன். ஹalleluya.
நம்புவேன் இறுதி வரை நம்புவேன். ஆமே நம்புவேன். கடைசியா சொல்லுவோம் நம்புவேன் 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 நம்புவேன். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நாள் ஜெபத்தை கிருபையாய் உங்க சமூகத்தில் ஆரம்பிக்கும். இந்த பிரசனத்திலே களி கூறும் ஆண்டவரே. நீர் பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எங்களோடு பிரத்யட்சமாய் பேசுகிறேன். பாதஸ்தானமாய் எதற்கும் உதவாத, யாருக்கும் வேண்டாத எங்களை தெரிந்தெடுக்கிற ஆண்டவரை அநேகரை உம்மிடமாய் இழுக்க இந்த பூமியிலே ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, நெகிழப்பட்ட, ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்த எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் வெளிப்படுவீர், நீர் வெளிப்படுவீர். இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவரே தேவ சத்தமாய் கர்த்தர் என்னோடு தான் பேசினார் என்று உண்மையா யார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய போகிறது தலைமுறைகளையும் தாண்டி நிற்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், அமர்ந்து காத்திருந்து மகிமையை காண கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்துடன் அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.